திருத்தணி ஒன்றியம் வீரகநல்லூர் ஊராட்சியில் இஸ்லாம் நகர் மற்றும் நெட்டேரிக்கண்டிகை கிராமத்தில் ஒரே இடத்தில் செயல்படும் 2 அங்கன்வாடி மையங்கள் மின் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. 2 அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகள் வருவதே இல்லை. நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் அங்கன்வாடி மைய அதிகாரிகள் வேதனையுடன் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் வீரகநல்லூர் ஊராட்சியில் உள்ள இஸ்லாம் நகர் 2 மற்றும் நெட்டேரிக்கண்டிகை ஆகிய 2 ஊரைச் சேர்ந்த அங்கன்வாடி மையங்கள் ஒரே இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த 2 அங்கன்வாடி மையத்திலும் 40 அங்கன்வாடி குழந்தைகள் பயில வேண்டும். ஆனால் 2 அங்கன்வாடி மையத்திலும் தற்பொழுது 5 குழந்தைகள் மட்டுமே உள்ளனர். அங்கன்வாடி மையத்தில் போதிய மின்சார வசதி இல்லை, மின்விசிறி, கழிப்பிட வசதி இல்லை. இருக்கும் கழிப்பிடம் பாம்புகள் தங்கும் பகுதியாக, குப்பைகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசும் பகுதியாக உள்ளது. போதிய குடிநீர் வசதியும் இல்லை. அங்கன்வாடி கட்டிடம் பல இடங்களில் மேற்கூரையில் உடைந்துள்ளது. இப்படி ஒரே இடத்தில் ஒரே ஊராட்சியில் செயல்படும் 2 அங்கன்வாடி மையங்கள் இங்கு பயிலும் மாணவர்களுக்கு உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாததால் இந்த குழந்தைகளுக்கு சரிவர சமைத்துக் கொடுப்பதும் இல்லை என்று கூறப்படுவதால் இந்த அங்கன்வாடி மையத்தில் பயின்றக்கூடிய 40ற்கும் மேற்பட்ட குழந்தைகள் சரியான முறையில் வருவதே இல்லை. தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முக்கியம் என்று அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகள் அனுப்ப மறுக்கும் பெற்றோர்கள் நடவடிக்கை எடுக்காமல் திருவள்ளூர் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகளும் மற்றும் அங்கன்வாடி மைய அதிகாரிகளும் மெத்தனம் காட்டி வருவதாகவும் இந்த கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மொத்தத்தில் குழந்தைகள் உயிரோடு விளையாடுவது அங்கன்வாடி மையம் அதிகாரிகளுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று வேதனை தெரிவித்த பொதுமக்கள். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.